அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு வந்து சிஸ்டம் அண்ட் லிசன் டிசைனினுடைய பார்ட் 2 வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ ஏற்கனவே வந்து பார்ட் 1 பார்த்த நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். சரி, அடுத்தது இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு பேப்பர் நியூஸ். வந்து வெள்ளவத்தையில் ஒரு பில்டிங் வந்து இடைஞ்சி விழுந்திருக்கு. அதுதான் அந்த நியூஸ். அந்த நியூஸில் வந்து என்னென்ன அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. உதாரணத்துக்கு வந்து 13 பேர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அதாவது வந்து வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி செவரல் அதர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்தது அந்த இடிபாடுகளுக்குள்ள சிக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்போ நான் ஏன் உங்களுக்கு இந்த உதாரணத்தை தாரணும் அப்படின்னு சொன்னால், ஒரு சரியான ஸ்டாண்டர்ட் இல்லாத ஒரு பில்டிங்கை வந்து நீங்கள் கட்டினீங்கள் அப்படின்னு சொன்னால் அதால் ஏற்படுகின்ற அசம்பாவிதங்களை தான் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த உதாரணத்தின் மூலம் நீங்கள் விளங்கிக் கொள்றீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் சரியான முறையில் தரங்களை வந்து மெயின்டைன் பண்ணல, சரியான பொறியியல் நுட்பங்களை வந்து பயன்படுத்தாமல் விட்டீங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு பில்டிங் வந்து இடிஞ்சு விழும். அப்போ இடிஞ்சு விழுகிறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 13 பேருக்கு தான் வந்து காயம். அதில் வந்து 9 பேர் வந்து இங்கே கொழும்பில் அட்மிட் ஆகியிருக்கிறார்கள். அதுக்குரிய காரணம் அவர்கள் வந்து சிவியராக வந்து இன்ஜெக்ட் ஆகியிருக்கிறார்கள். சில வேளைகளில் இந்த அசம்பாவிதங்களில் வந்து சில வேளை உயிர் ஆபத்து கூட ஏற்படலாம். அப்போ ஒரு பில்டிங்கை வந்து நீங்கள் கட்டைக்குள்ள சரியான ஸ்டாண்டர்டோட வந்து கட்ட வேணும். அதனுடைய தரத்தை வந்து கட்டாயமாக நீங்கள் பார்க்க வேணும். அப்படி தரம் இல்லாத பில்டிங்காக இருந்தால் அந்த பில்டிங் வந்து எந்த நேரமும் உடைந்து விழுவதற்கு சாத்தியக்கூறு இருக்குது. அது பில்டிங்காக இருந்தாலும் சரி, ஒரு பாலமாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு கட்டடம் அல்லது ஒரு வாகனமாக கூட இருக்கலாம். அப்போ நான் ஏன் இந்த உதாரணத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இந்த உதாரணத்தின் மூலம் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம், எந்த ஒரு கட்டுமானத்தை வந்து நீங்கள் கட்டுறதாக இருந்தால் அதனுடைய தரம் அல்லது அதை அந்த எப்படி கட்ட வேணும் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் கட்டாயமாக கவனிக்க வேணும். அப்படி நீங்கள் அந்த தர சம்பந்தமான விஷயங்களை வந்து நீங்கள் கவனிக்கலை அப்படின்னு சொன்னால் அது மற்றவர்களுக்கு உயிர் ஆபத்தை ஏற்படுத்தும். அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். அடுத்த ஸ்லைட்ஸில் வந்து நாங்கள் இதுக்கு முதல் ஸ்லைட்ஸில் பார்த்த உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சரியான தரத்தில் அல்லது சரியான நுட்பங்களை பயன்படுத்தாமல் கட்டிய ஒரு பில்டிங் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு. அதே போல் சரியான முறையில் உருவாக்கப்படாத சாஃப்ட்வேர்களும் வந்து ஃபெயிலியர் ஆகும் அல்லது அது வந்து மற்றவர்களுக்கு இடைஞ்சலை தரும். அப்போ நீங்கள் நினைக்கலாம் உயிராபத்து தராதா அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக சரியான முறையில் கட்டமைக்கப்படாத சாஃப்ட்வேர்கள் வந்து உயிராபத்துகளை தரும். இப்போ நாங்கள் அதில் வந்து இப்போ அடுத்த ஸ்லைட்ஸில் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு நாங்கள் இந்த ஸ்லைடுகளின் ஊடாக நாங்கள் என்னத்தை சொல்ல வாரோம் அப்படின்னு சொன்னால், சரியான தர கட்டுப்பாட்டோட அல்லது சரியான முறையில் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்க வேணும். அப்படி சரியான முறையில் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கவில்லை அப்படின்னு சொன்னால் அந்த சாஃப்ட்வேர் நிச்சயமாக மற்றவர்களுக்கான பாதிப்பை தரும். அப்போ அதில் முதலாவது பாயிண்டை பார்த்தீங்கள் அப்படின்னு சொன்னால், உலகத்திலேயே உருவாக்கப்படுகின்ற சாஃப்ட்வேர்களில் 42% சாஃப்ட்வேர்கள் ப்ராஜெக்ட் வந்து கைவிடப்படுகின்றது. அது வந்து 1996 எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பில் சரியாக தெரிய வருகின்றது. அப்போ ஏன் கைவிடப்படுகுதுன்னு சொன்னால், சரியான திட்டமிடல் இல்லாமல் நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை அல்லது ஒரு சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் உருவாக்க முயற்சித்தீங்கள் அப்படின்னு சொன்னால் அது இடையில கைவிட வேண்டிய மாதிரி வரும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக அக்கவுண்டிங் ஆஃபீஸ், அதாவது வந்து கவர்மெண்ட்டினுடைய அக்கவுண்டிங் ஆஃபீஸ் வந்து ஒரு சர்வேயை செய்திருக்கு. அந்த சர்வேயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தின், அதாவது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்க அரசாங்கத்தினால் செய்யப்படுகின்ற இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அல்லது சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட 53% ப்ராஜெக்டுகள் வந்து கைவிடப்பட்டிருக்கு. அப்போ ஏன் நான் இந்த 2 பாயிண்ட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், மிக முக்கியமாக நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டும். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அல்லது சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டை வந்து நீங்கள் செய்ய வெளிக்கிடும் பொழுது அது பெரும்பாலும் ஃபெயிலியரை தரும் அல்லது உங்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே செய்ய முடியாமல் இருக்கும். அப்போ அப்படியான சூழல்கள் வந்து வெறும் அப்படின்றதுக்கான உதாரணங்களை தான் நான் உங்களுக்கு தரேன். ஆகவே அப்போ அப்படியான சூழல்களை நாங்கள் எப்படி கையாளுறது? அப்போ சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் பில் பண்ணவே முடியாதா அல்லது அது சிரமமான ஒரு காரியமா என்று சொன்னால் அப்படி இல்லை. ஒரு சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் பில் பண்ணுறலாம். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பில் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட முறையான திட்டமிடல் இருக்க வேணும், அதாவது வந்து பிளானிங் இருக்க வேணும். அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுவதற்கான வழிமுறைகள் இருக்கின்றது. அதைத்தான் இனி வார ஸ்லைடுகளில் பார்க்க போகிறோம். அந்த வழிமுறைகளை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேணும். அப்போ இப்படியான முறைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கள் அப்படின்னு சொன்னால்தான் உங்களால் ஒரு சாஃப்ட்வேரை சக்ஸஸ்ஃபுல்லாக
உருவாக்க முடியும். அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். அடுத்த ஸ்லைட்ஸில் வந்து நாங்கள் என்ன முதலாவது பாயிண்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே நாங்கள் என்ன யோசிப்போம்ன்றதை சொல்லி கிடக்கு. உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே இப்படியெல்லாம் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்கள் அப்படி என்றால், எங்களுக்கு இதெல்லாம் நடக்காது, இது மற்றவர்களுக்கு தானே நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கள். அந்த இடத்துல தான் எங்களுடைய தவறுகள் ஆரம்பிக்கின்றது. மற்றவர்களுக்கு நடக்கிற ஒரு விடயம் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். இது வந்து வாழ்க்கையிலையும் உங்களுக்கு கட்டாயமான ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அது மற்றவர்களுக்கு தானே நடக்குது, எங்களுக்கு நடக்காது அப்படின்றது அல்ல. மற்றவர்களுக்கு அது நடக்கும் பொழுது நீங்கள் அதை பாடமாக எடுத்துக்கொண்டு அந்த ஃபெயிலியர்களை எப்படி நீங்கள் தாண்டி வரலாம்ன்றதை வந்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கிறதுக்கான வழிமுறைகளை எப்படி நீங்கள் பயன்படுத்த வேணும், சாஃப்ட்வேரை உருவாக்குறதுக்கு நீங்கள் என்னென்ன வழிமுறைகளை பயன்படுத்த வேணும்ன்றது தான் எதிர்காலத்தில் நாங்கள் படிக்க போகிறோம். அப்போ மிக முக்கியமானது, சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டை தொடங்கிக்க முதல் அது மற்றவர்களுக்கு நடந்தது, நாங்கள் பிளவிட மாட்டோம்னு நினைக்காதீங்க. கட்டாயமாக எல்லாருக்கும் பிழைவிடக்கூடிய சூழல் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கள் அப்படின்னு சொன்னால், சின்ன கம்பெனிகளுக்கு மட்டும் சாஃப்ட்வேர்கள் வந்து ஃபெயிலியர் ஆகலை. மைக்ரோசாஃப்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மைக்ரோசாஃப்ட்டுக்கு இந்த ஃபெயிலியர்கள் நடந்திருக்கு. அப்போ மைக்ரோசாஃப்டே நிறைய ஃபெயிலியர்களை மைக்ரோசாஃப்டே நிறைய சாஃப்ட்வேர் உருவாக்குறதுல ஃபெயிலியர்களை மைக்ரோசாஃப்டே கொடுத்துருக்கு. ஆகவே எல்லாருக்கும் கட்டாயம் இது நடக்கும். அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். அப்போ ஃபெயிலியர்களை தடுப்பதற்கான சொல்யூஷன், தீர்வு என்ன அப்படின்னு சொன்னால் வெரி சிம்பிள். அந்த தீர்வை நோக்கித்தான் நாங்கள் படிக்க போகிறோம். அப்போ இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகும், 42% ஃபெயிலியர் ஆகிருக்கு, 53% ஃபெயிலியர் ஆகிருக்கின்ற கணக்கெடுப்புகள் எல்லாம் உங்களுக்கு பார்த்தா பிறகு உங்களோட மனதில் ஒரு கேள்வி எழும்பும். அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை வந்து நாங்கள் ஃபெயிலியர் இல்லாமல் செய்ய முடியாதா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபெயிலியர் இல்லாமல் செய்ய முடியும். அப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு நாங்கள் ஒரு சில வழிமுறைகளை பின்பற்றுறோம். அந்த வழிமுறைகளில் ஒன்று சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், அதாவது சுருக்கமாக SDLC அப்படின்னு சொல்லிடணும். அப்போ சிஸ்டத்தை எப்படி டெவலப் பண்ணுவது என்றதற்கான லைஃப் சைக்கிளில் நீங்கள் பயன்படுத்தினீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களால் கம்ப்ளெக்ஸான சாஃப்ட்வேர் சிஸ்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்க முடியும். நாங்கள் அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். அடுத்த ஸ்லைட்ஸில் வந்து லைஃப் சைக்கிள் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அறிமுகம் செய்கிறேன். அப்போ இந்த லைஃப் சைக்கிள் என்னது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. தமிழில் இதுக்கு பேர் வந்து வாழ்க்கை வட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு மரத்தினுடைய வாழ்க்கை வட்டத்தை சொல்கிறேன். அந்த மரத்தினுடைய வாழ்க்கை வட்டம் எப்படி இருக்கும்னு சொன்னால், மரம் என்ன செய்யும்? பூக்கள், அதாவது வந்து மொட்டுக்களை உருவாக்கும். மொட்டுக்கள் என்னவாக மாறும்? பூவாக மாறும். பூக்கள் என்னவாக மாறும்? பழமாக மாறும். பழங்கள் என்னவாக மாறும்? விதைகளாக மாறும். அந்த விதைகள் வந்து நிலத்தில் விழும் பொழுது அந்த விதைகள் என்னவாக மாறும்? ஒரு மரமாக மாறும். அப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் இது வந்து ஒரு முடிவில்லாத ஒரு சுற்று. இதே மாதிரி நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நுளம்பின் வாழ்க்கை வட்டம், மழை நீர் வட்டம் என்ன. இப்போ நுளம்பு எப்படி தன்னுடைய வாழ்நாளை ஆரம்பிக்குது? உதாரணத்துக்கு நுளம்பு, முட்டை, குடம்பி என்ன நிறையுடலியை, அதுக்கு பிறகு நுளம்பாக மாறும். அதே மாதிரி மழை நீர் எப்படி ஒரு சர்க்கிளாக செயல்படுதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா கடலுக்கு போகுது, ஆவியாகுது, முகிலாகுது, திருப்பி மழை பெய்யுது, திருப்பி அந்த மழை வந்து கடலுக்கு போகுது. இப்போ இப்படியே வந்து ஒரு வட்டமாக இருக்கும். அப்போ இந்த வட்டத்தை வந்து அவையில் என்ன சொல்லினோம் அப்படின்னு சொன்னால் லைஃப் சைக்கிள். அப்போ இந்த லைஃப் சைக்கிளில் மிக முக்கியமானது இது வந்து முடிவே இல்லாதது. அப்போ இதை வந்து இங்கிலீஷில் சொல்ல போனால் எண்ட்லெஸ், முடிவில்லாத ஒரு சைக்கிள். அப்போ இப்படியான ஒரு லைஃப் சைக்கிளின் மூலம்தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? சிஸ்டத்தை உருவாக்க போகிறோம். அப்போ லைஃப் சைக்கிளில் இருக்கிற இந்த விஷயங்களில் வந்து இன்னொரு விஷயம் மிக முக்கியமானது ஃபேசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சொல் இருக்குது. ஃபேசஸ் அப்படின்னு சொன்னால் மரத்தில் இருந்து என்ன நடக்குது? மொட்டு வருகின்றது. அப்போ மொட்டு அப்படின்றது ஒரு ஃபேஸ். மொட்டு என்னவா மாறுது? ஃப்ளவராக மாறுது. அப்போ ஃப்ளவர் அப்படின்றது இன்னொரு ஃபேஸ். ஃப்ளவர் என்னவா மாறுது? ஃப்ரூட்டாக மாறுது. ஃப்ரூட் அப்படின்றது இன்னொரு ஃபேஸ். ஃப்ரூட் என்னவா மாறுது? சீட்ஸாக மாறுது. சீட்ஸ்ன்றது இன்னொரு ஃபேஸ். அடுத்தது வந்து சீட்ஸ் என்னவா மாறும்? பிறகு மரமாக மாறும். அப்போ இது வந்து இன்னொரு ஃபேஸ். அப்போ இந்த ஃபேஸஸ் அப்படின்றது மிகவும் முக்கியமானது. என்ன இப்போ ஃபேஸஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கள் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இன்னொன்றோட ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறக்கூடியது. அப்போ இதைத்தான் வந்து ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நிறைய ஃபேஸஸ்கள் வந்து நாங்கள் படிச்சிருப்போம்.
அப்போ உங்களுடைய சோசியல் சயின்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. நாங்கள் பார்க்க போகிறது சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் என்னென்னு யோசிக்கணும், சிஸ்டத்தை டெவலப் பண்ணுவதற்கு நாங்கள் லைஃப் சைக்கிள் என்ற ஒரு முறையை கொண்டு வரோம். அப்போ லைஃப் சைக்கிள்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன ஞாபகம் பெறணும்? அங்கே கட்டாயமாக ஒவ்வொரு ஃபேஸஸ் நிலைகள் இருக்குமென்றது வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அப்போ இதில் மேலதிகமாக நிலைகளை பற்றி சொல்ல போனால், உதாரணத்துக்கு இது வந்து சயின்ஸில் இன்னொரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கள் அப்படின்னு சொன்னால் சாப்பாடு. இப்போ நீங்கள் வாய்க்குள்ளே நீங்கள் சாப்பிட்றீங்க. சாப்பிட்ட உடனே அந்த சாப்பாடு என்ன வச்சு அரைச்சிட்டு அதை நீங்கள் இறப்பைக்குள்ளே கொண்டு போகிறீங்க. அப்போ இறப்பைக்கு போயக்குள்ளே அந்த சாப்பாடு என்னவா மாறுது? வேறு ஒரு நிலையில மாறுது. இறப்பைக்கு போன அப்புறம் என்ன நடக்குது? அங்கே நிறைய அமிலங்கள் எல்லாம் சுரந்து உங்களுடைய உணவு வேறொரு நிலைக்கு மாறுது. அப்போ பாருங்கோ, நீங்கள் சாப்பிட்ட உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொன்னால், பிட்டு வாய்க்குள்ளே போயக்குள்ள அது வேறு நிலையாக மாறுது. வாயிலிருந்து இறப்பைக்கு போய்க்குள்ள வேறு ஒரு நிலையாக மாறுது. அப்போ இந்த நிலை மாற்றங்கள் இந்த லைஃப் சைக்கிளில் வந்து கட்டாயமாக இருக்குது. அப்போ இதைத்தான் வந்து நாங்கள் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் இனி வர இதுகளில் வந்து சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளினுடைய ஃபேஸஸ்கள் எல்லாம் படிப்போம். சரி, நாங்கள் அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். அடுத்த ஸ்லைட்ஸ் வந்து உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. வாட் டு யூ திங்க் அபவுட் லைஃப் சைக்கிள்? லைஃப் சைக்கிளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிவ் அன் எக்ஸாம்பிள். உங்களால் 1-2 உதாரணங்களை சிந்திக்கக்கூடிய மாதிரி இருக்குதா அல்லது தெரிஞ்சிருக்குதா? அப்படி தெரியலையே அப்படின்னு சொன்னால் அதை கூகுள் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து லைஃப் சைக்கிளுக்கு ஜென்ரலாக என்ன டெஃபினிஷன், பொதுவான வழியில் என்ன டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பெரும்பாலும் உயிர் வட்டம் அல்லது உயிரினுடைய வாழ்க்கை வட்டம் தான் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ ஒரு லைஃப் சைக்கிள் அப்படின்றது ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு சொன்னால் ஒரு உயிரியில தொடர்ச்சியான மாற்றங்கள் ஏற்படுறது. அதனுடைய வாழ்க்கையில் அல்லது அதனுடைய உயிர் வாழ்க்கின்ற அந்த நாடுகளில் அது தொடர்ச்சியாக ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த மாற்றங்களை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் லைஃப் சைக்கிள். அப்போ இந்த சீரீஸ் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னதுக்கு உதாரணம் பார்ப்போம். இப்போ முதலாவது ஒரு நுளம்பு இருக்குது. அந்த நுளம்பு என்ன செய்யுது? முட்டையிடுது. இப்போ முட்டை என்னவா மாறுது? குடம்பியாக மாறுது. அப்போ முட்டையிலேருந்து தொடர்ச்சியாக கண்டினியூஸாக சேஞ்சஸ் ஆகி அது குடம்பியாக மாறுது. குடம்பி என்னவா மாறும் பிறகு தொடர்ச்சியாக சேஞ்சஸ் நடந்து நிறைவுடலியாக மாறும். அப்போ நிறைவுடலி கொஞ்ச நாள் என்ன நடக்கும்? நுளம்பாக மாறும். அப்போ இதுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக சேஞ்சஸ் என்ன, அதைத்தான் வந்து நாங்கள் சாதாரணமாக சின்ன டெஃபினிஷனில் சொல்கிறோம். சரி, நாங்கள் அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். அடுத்த ஸ்லைட்ஸில் வந்து சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளினுடைய டெஃபினிஷன் இருக்கா பார்ப்போம். இப்போ முதலாவது சிஸ்டமில் டெவலப்மெண்ட் அல்லது SDLCயினுடைய டெஃபினிஷனில் முக்கியமான வார்த்தைகளை வந்து நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணியிருக்கிறேன் ஃபோண்டினுடைய சைஸை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராசஸ், அடுத்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், பிஸ்னஸ் நீட், இதிலெல்லாம் வந்து முக்கியமாக என்லார்ஜ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபோண்டை. அப்போ ஒருக்கா பார்ப்போம் நாங்கள் டெஃபினிஷனை. SDLC அப்படின்றது ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்போ ப்ராசஸ் என்று சொல்லுகின்ற இடங்களில் நீங்கள் யோசிக்க வேண்டியது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆக்டிவிட்டி அங்கே நடைபெற போகின்றது. அப்போ அது வந்து ப்ராசஸ்ன்றது ஒரு தொடர்ச்சியான ஒரு நீண்ட காலத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆக்டிவிட்டிகளை கொண்டது தான் வந்து ப்ராசஸாக கருதப்படும். அப்போ SDLC அப்படின்றது என்ன? ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், முதலாவது அண்டர்ஸ்டாண்ட் ஹவு அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கேன் சப்போர்ட் பிஸ்னஸ் நீட். ஒரு வியாபார தேவைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எப்படி உதவி செய்யுதுன்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்கிறோம். அப்போ அந்த ப்ராசஸில் முதலாவது புரிந்து கொள்ளுதல். இப்போ எப்படி அந்த சிஸ்டம் வேலை செய்ய போகுன்றது அப்படின்றத புரிஞ்சு கொள்வது. ரெண்டாவது நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அந்த ப்ராசஸினுடைய தொடர்ச்சியாக டிசைன் த சிஸ்டம். அப்போ நாங்கள் அடுத்ததாக ஒரு அந்த புரிஞ்சதை வச்சுக்கொண்டு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எப்படி ஒரு வியாபாரத்துக்கு ஒத்துழைப்பு செய்யும்ன்றதை மனசில் வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு சிஸ்டத்தை வந்து வடிவமைக்கிறோம். அந்த வடிவமைப்பு முடிஞ்ச பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் பில்ட் பண்ணுறோம். அதாவது அதை உருவாக்குறோம் அல்லது கட்டுறோம் அல்லது ஒரு சாஃப்ட்வேரை வந்து கோட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்களான்னு சொன்னால் நாங்கள் யூசருக்கு நாங்கள் உருவாக்கின இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை கொடுக்குறோம், அதாவது வந்து டெலிவர் பண்ணுறோம். அப்போ இவ்வளோ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துக்குள்ளே வருது. அப்போ என்ன செய்யுது அப்படின்னு பாருங்க. முதலாவது புரிஞ்சு கொள்கிறோம். என்னத்தை புரிஞ்சு கொள்கிறோம்? இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எப்படி ஒரு வியாபாரத்துக்கு அல்லது எங்களுடைய தேவைக்கு உதவியாக இருக்குதுன்றதை புரிஞ்சு கொள்கிறோம். புரிஞ்சதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? டிசைன் பண்ணுறோம்.
டிசைன் பண்ணுறதுக்கு பிறகு நாங்கள் அதை பில் பண்ணுறோம். பில் பண்ணினா பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம், அதை யூசருக்கு வந்து டெலிவர் பண்ணுறோம். அப்போ இதுதான் வந்து முதலாவது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்டிஎல்சியை பற்றி மேலும் ஒரு உதாரணம் அல்லது மேலும் ஒரு பாயிண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்வர் புல்லட் அப்படின்னு சொல்கிறது. உதாரணத்துக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தினுடைய ஃபெயிலியர்களுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்வர் புல்லட் தான் என்று சொன்னால் தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்டிஎல்சியை பயன்படுத்துகிறது. எஸ்டிஎல்சி பயன்படுத்தாமல் செய்யப்படுகின்ற சாஃப்ட்வேர் அல்லது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து தோல்வியில் முடியும். அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். அடுத்த ஸ்லைட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஸ்டம் அனலிஸ்ட். அப்போ ஒரு நபர் அவரை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போ சிஸ்டம் அனலிஸ்ட் அப்படின்னு சொன்னால் யார் என்று சொன்னால் எஸ்டிஎல்சி என்கின்ற ப்ராசஸினுடைய கீ பர்சன், முக்கியமான நபர் வந்து சிஸ்டம் அனலிஸ்ட். அப்போ எஸ்டிஎல்சிக்கு அல்லது எஸ்டிஎல்சியை வந்து நடத்த போகிறது யார், அல்லது ஒரு படத்தை உதாரணமாக எடுத்தீங்களன்னு சொன்னால் அந்த படத்தினுடைய மொத்த செயல்பாட்டுக்கும் தலைமை தாங்குவார் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த படத்தினுடைய டிரெக்டர். இப்போ அதே மாதிரி இந்த எஸ்டிஎல்சி என்ற இந்த ப்ராசஸுக்கு தலைமை தாங்க போகிற அந்த பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிஸ்டம் அனலிஸ்ட். அப்போ சிஸ்டம் அனலிஸ்ட் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பாயிண்டில் சொல்லிக்கிறாரு. சிஸ்டம் அனலிஸ்ட் என்ன செய்வார், முதலாவது பிஸ்னஸினுடைய சூழ்நிலையை சிச்சுவேஷனை வந்து அனலைஸ் பண்ணுவார். ஒரு வியாபார தளத்துக்கோ அல்லது ஏதாவது சர்வீஸ் ப்ரொவைடர்ஸுக்கோ அவர் நேரடியாக சென்று அங்கே எப்படி வியாபாரங்கள் அல்லது பிஸ்னஸ்கள் நடக்குதுன்றதை பார்ப்பார். அதே வேளை பார்க்கறது மட்டுமில்லை, அவர் என்ன செய்வார்ன்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ் ப்ராசஸில் ஏதாவது மாற்றங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்களை செய்ய வேணுமா அப்படின்னு சொல்லி அதையும் உன்னிப்பாக கவனிப்பேன். அதுக்கு பிறகு என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை வந்து டிசைன் பண்ணுவார். என்னத்துக்கு, அந்த கம்பெனிக்கோ அல்லது அந்த பிஸ்னஸ் பர்சனுக்கோ டெலிவர் பண்ணுறதுக்கு. அப்போ இவ்வளவு வந்து ஒரு சிஸ்டம் அனலிஸ்டினுடைய வேலையாக கருதப்படும். அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். அடுத்த ஸ்லைட்ஸில் ஒரு எஸ்டிஎல்சியினுடைய ஃபண்டமெண்டல் அல்லது அடிப்படையான ஃபேஸஸ்களை பற்றி பார்க்க போகிறோம். அடிப்படையான ஃபேஸஸ்கள்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் எஸ்டிஎல்சி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நபர்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸஸ்களை கூட்டியோ ஃபேஸஸ்களை குறைச்சோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஆக நாங்கள் அப்போ முதலாவதாக பார்க்க போகிறோம். அப்படி அந்த ஃபேஸஸ்களை கூட்டி குறைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் என்னென்ன ஃபேஸஸ் வந்து ஒரு எஸ்டிஎல்சியில் வந்து அடிப்படையானது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ அடிப்படையிலேயே வந்து எஸ்டிஎல்சி வந்து 4 ஃபேஸஸ்களை கொண்டிருக்கும். ஃபண்டமெண்டலாக வந்து 4 ஃபேஸஸ். அந்த ஃபண்டமெண்டலாக அந்த 4 ஃபேஸஸும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது பிளானிங், ரெண்டாவது அனலைஸ், மூன்றாவது டிசைன், நாலாவது இம்ப்ளிமெண்டேஷன். அப்போ இந்த 4 ஃபண்டமெண்டல் ஃபேஸஸ்களை தான் எஸ்டிஎல்சி கொண்டிருக்கும். அப்போ இதில் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நிறுவனமும் தங்களுக்கு ஏற்றபடி ஃபேஸஸ்களை சில இடங்களில் கூட்டும், ஃபேஸஸ்களை சில இடங்களில் குறைக்கும். அப்போ அதனால் ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணி தான் இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தணும். ஆகவே நாங்கள் முதலாவது அடிப்படையாக இருக்கிற அந்த 4 ஃபேஸஸையும் வந்து நாங்கள் பார்க்குறோம். சரி, நாங்கள் எஸ்டிஎல்சியை பற்றி மேலதிகமாக இன்னும் ஒரு சில பாயிண்ட்களை வந்து பார்க்க போகிறோம். முதலாவது ப்ரொஜெக்டுக்கு ப்ரொஜெக்ட் எஸ்டிஎல்சியினுடைய ஃபேஸஸ்கள் வந்து மாறும், அல்லது தங்களுடைய கம்பெனி என்ன ப்ரொஜெக்டை செய்தோ அந்த ப்ரொஜெக்ட் ஏற்றபடி எஸ்டிஎல்சியினுடைய ஃபேஸஸ்களை வந்து அவையில் ஒவ்வொரு தரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும். ஆகவே நாங்கள் இதிலிருந்து என்னத்தை விளங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே யூனிக்னஸாக எஸ்டிஎல்சியை வந்து யாருமே பயன்படுத்த மாட்டினோம், ஒவ்வொரு தரம் தங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தினோம். ஆனாலும் எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணினாலும் அந்த எல்லா ஃபேஸஸ்களையும் சேர்த்து அடிப்படையில் நீங்கள் 4 வகைக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அந்த ஏற்கனவே நாங்கள் சொன்ன அந்த 4 வகைகள் இருக்குல்ல, பிளானிங், அனலைஸ், இம்ப்ளிமெண்ட், டிசைன், இம்ப்ளிமெண்ட், இந்த 4 வகைக்குள்ளேயும் நீங்கள் அந்த ஃபேஸஸ்களை வந்து அடக்க முடியும். அடுத்தது ஒவ்வொரு ஃபேஸஸ்லையும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டெப்ஸுகள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பிளானிங் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது ஒரு ஃபேஸஸ் அப்படின்னு சொன்னால் அந்த பிளானிங்குக்குள்ளேயே நிறைய டாஸ்க்கள் இருக்கும், நிறைய ஸ்டெப்ஸுகள் இருக்கும், நிறைய ஒப்ஜெக்டிவ்கள் இருக்கும். அப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது ஃபேஸஸ் அப்படின்றது ஒரு சிங்கிள் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த ஒவ்வொரு ஃபேஸஸுக்குள்ளேயும் இன்பில்டாக இருக்கும். அந்த விடயங்களை தான், அந்த இன்பில்டாக இருக்கிற ஸ்டெப்ஸுகள் என்ன அப்படின்ற விடயங்களை தான் நாங்கள் இந்த ஃபியூச்சரில் வந்து பார்க்க போகிறோம்.
சரி, நாங்கள் அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். அடுத்த ஸ்லைட்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு டயக்ராம் ஒன்று தந்திருக்குது. அந்த டயக்ரத்தை ஒருக்கா பாருங்க. அப்போ முதலாவது ஒரு டயக்ரத்தில் வந்து தொடக்கம் வந்து ஐடியா, அதாவது ஏற்கனவே பார்த்தோம் தானே பிஸ்னஸுக்கு வந்து எப்படி சப்போர்ட் பண்ணும் அதை வந்து புரிஞ்சு கொள்ளுதல். அந்த ஐடியாவை முதல் நாங்கள் கெத பண்ணுறோம். ரெண்டாவது என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், ரெண்டாவது பிளான் பண்ணுறோம், அதாவது பிளானிங் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பிளானிங்குள்ளே நிறைய ஸ்டெப்ஸ்கள் இருக்குது. பிளானிங்ன்றது முடிஞ்ச பிறகு நாங்கள் என்ன செய்வோம், அனலைஸ் என்ற ஒரு ஸ்டெப்பை வந்து ஃபேஸஸை வந்து ஆரம்பிப்போம். அப்போ எப்படி அனலைஸ் பண்ணுறது, என்னென்ன விடயங்களை நாம் அனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த அனலைஸ் என்ற ஃபேஸுக்குள்ளேயே நிறைய ஸ்டெப்ஸ்கள் இருக்குது. அனலைஸ் என்ற ஃபேஸ் முடிஞ்ச பிறகு டிசைன் என்ற ஃபேஸ் தொடங்கும். அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்களை வந்து டிசைன் பண்ணணும், என்னென்ன மெட்டீரியலை வந்து நாங்கள் தயாரிக்கணும்ன்றது இருக்குது. அடுத்தது இம்ப்ளிமெண்டேஷன், அடுத்த ஃபேஸ். அடுத்தது வந்து சிஸ்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்கியிருக்கு. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு லைஃப் சைக்கிள் என்று சொல்கிறதுலும் பார்க்க ஒரு லீனியர் மெத்தட். அப்போ இது வந்து ஒரு லைஃப் சைக்கிள் அல்ல, கிட்டத்தட்ட சும்மா உங்களுக்கு ஒரு விளக்கத்துக்காக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்போ இதை வந்து நீங்கள் ஒருக்கா ஃபேஸஸுக்காக பாருங்க, எப்படி எப்படியெல்லாம் ஃபேஸஸ்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கண்டு. அடுத்த ஸ்லைட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே விஷயம்தான், நாங்கள் அதை வந்து ஒரு சர்க்கிள் லைஃப் சைக்கிளில் வந்து போட்டிருக்கோம். உதாரணத்துக்கு பிளானிங் முடிஞ்ச அப்புறம் அனலைஸ் முடிஞ்ச அப்புறம் டிசைன் முடிஞ்ச அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் முடிஞ்ச பிறகு அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சக்ஸஸ்ஃபுல் கிரியேட் சிஸ்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணப்பட்டிருக்குன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எகைன் பிளானிங் வந்து ஆரம்பிக்கும். அப்போ இப்படியான லைஃப் சைக்கிளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ஷன்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ என்ன பெயர், வேர்ஷன்ஸ். அப்போ ஒரு சுற்று முடிஞ்ச பிறகு அடுத்த சுற்று ஆரம்பிச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் வேர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் வந்து எங்களுடைய உண்மையான சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். அப்போ இது வந்து ஒரு சர்க்கிள் வடிவில் இருக்கும். அப்போ இந்த சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 நிலைகள் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும். 4 நிலைகளும் வந்து திருப்பி நடந்து கொண்டே இருக்கு. சரி, நாங்கள் இந்த பார்ட் 2வினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் எஸ்டிஎல்சியை பற்றி பார்த்துருக்கிறோம், எஸ்டிஎல்சியினுடைய டெஃபினிஷன் பார்த்துருக்கிறோம், எஸ்டிஎல்சியினுடைய ஃபேஸஸ் பார்த்துருக்கிறோம், இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் வந்து ஃபெயிலியர்களை பார்த்துருக்கிறோம், அந்த ஃபெயிலியருக்கு தடுப்பதற்கான வழிமுறைகளை பார்த்துருக்கிறோம். அப்போ இதோட வந்து நாங்கள் பார்ட் 2 வந்து முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த பார்ட் 3 வந்து ஆரம்பிப்போம். அப்போ அதுவரையும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது வந்து உங்களுடைய விரிவுரையாளர் சிவாகரன். நன்றி, வணக்கம்.